டெப்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லின்னு சொல்லுவாங்க. அது என்ன குட் பேட் அக்லி அப்படின்னா, நம்ம ஃபயர் எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஃபயரை வச்சு அதை நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபுட்டையே அதுதான் குக் பண்ணி கொடுக்குது. பட் அதே ஃபயரை நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து எதை வேணா எரிக்கக்கூடிய பவர் வந்து அதுக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்றோமா, எப்படி கண்ட்ரோல் பண்றோம், அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து. இதே விஷயம்தான் நம்ம ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் அது எந்த பிரச்சனையும் கிடையாது, அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவே நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, நம்மளை மீறி போயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் ஹவுஸ் அப்படிங்கிற ஹவுஸே வந்து அது எரிச்சிரும். நம்ம வந்து டெப்டுக்குள்ள தள்ளப்படுவோம். அதனால இந்த ஃபினான்ஸை வந்து நீங்க ஃபயருக்கு ஈக்குவலா வச்சு அதை வந்து ப்ராப்பரா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணும். எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம கிட்ட இருக்கிற டெப்ட்ஸ்ல வந்து குட் டெப்ட்ஸ்னா என்ன, பேட் டெப்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறத நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். எஸ், நம்ம வந்து வாங்குற கடன்கள், நம்ம யூஸ் பண்ற கடன்கள் வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வந்து கொடுக்குது, நமக்கு ஒரு அசெட்டை கொண்டு வந்து கொடுக்குது, நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து குட் டெப்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எஜுகேஷன் லோன் வாங்குறீங்க, இது வந்து நீங்க உங்களுக்காக போட்டுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், பின்னாடி அதனால ஒரு பெரிய பெனிஃபிட் நமக்கு கிடைக்க போகுது. ஒரு வீடு வாங்குறீங்க, இல்ல ஒரு இடம் வாங்குறீங்க, இதுக்கெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டெப்ட்ஸ் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு அசெட் வந்து கிரியேட் ஆகுது. அதனால இதெல்லாம் வந்து குட் டெப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேட் டெப்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம இஎம்ஐலயும் நம்ம கிரெடிட் கார்ட்லயும் வாங்குற லோன்ஸும் அந்த பொருட்களும் தான் நமக்கு வந்து பேட் டெப்ட்ஸ். ஏன்னா நம்ம கையில இல்லாத காசு, நம்ம ஃபியூச்சர்ல நம்ம கிட்ட இருக்க போற வரப்போற இன்கமுக்கு இப்பவே நம்ம கடன் வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ அந்த இஎம்ஐ அப்படிங்கிறதே, அந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பேட் டெப்ட். ஸோ அந்த பேட் டெப்ட்டுக்கும் குட் டெப்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ நீங்க ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு பைசாவும் இது வந்து நம்ம பேட் டெப்டா குட் டெப்டா அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து கான்ஷியஸா மைண்ட்ல வச்சுக்கணும். எஸ்பெஷலி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது நீங்க எதுக்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னு தெரியணும். நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க கிரெடிட் கார்டில். எஸ், பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலும் நம்ம கான்ஷியஸா திங்க் பண்ணணும். என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதனோட லிமிட் என்ன, நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணோம், எல்லாத்தையும் நம்ம வந்து பிளான் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வராது. பிளான் பண்ணாம அந்த இம்பல்ஸ் பையிங்காக போகும்போது தான் நமக்கு வந்து அந்த இடத்துல ப்ராப்ளமே கிரியேட் ஆகும். அப்படி பை பண்ணும்போதும் அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும், இது வந்து குட் டெப்டா இல்ல பேட் டெப்டா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்.